கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவரு. சார் வணக்கம். வணக்கம். நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவமா திருப்புவனத்துல நடந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. பல்வேறு காரணங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 5 காவல்துறை அதிகாரிகள கூட கைது பண்ணியிருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா, முதலமைச்சர் அவர்கள் கூட இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றியிருக்காங்க. முதல்ல இந்த சம்பவத்த நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? காவல்துறையினுடைய காட்டு தர்பாராக பார்க்கிறேன். நல்ல காவல்துறை இருக்கிறது போன்ற காட்டு பிராண்டிகளும் காக்கி சட்டையில இருக்கிறார்களோ என்ற எண்ணம் தோணுகிறது. இது போன்ற தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களே நீ கேட்க தோணும். உண்மையிலேயே எல்லா காவல் அதிகாரி நம்ம குறை சொல்லல. நல்லவங்க இருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய நிறைய இருக்கிறார்கள். அவங்க நம்ம குறைவே சொல்லல. ஆனா காவல்துறையில இது போன்ற சில பொறுக்கிகளு, ரவுடி பசங்களும் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு காவல் சட்டைன்னு சொல்லி போட்டுட்டு காக்கி சட்டையை போட்டுவிட்டு காவல்துறை என்று இருக்கிறார்களோ என்று கேட்க தோணுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பையன் திருப்புவனம் அஜித்குமார் 28 வயசு. அவருக்கு அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா எந்த விதமான எஃப்ஐஆர் மேல கிடையாது, எந்த விதமான வழக்கும் கிடையாது, எந்த விதமான குற்றச்செயலும் கிடையாது. கோயில்ல ஒரு பத்திரகாளி அம்மன் கோயிலா, அந்த கோயில்ல அவரு ஒரு காவலாளியா இருக்கிறாரு. அவரை எப்படி போட்டு அடிக்கிறாங்க பாருங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கடுமையான அடி அடித்திருக்காங்க. ஊம காயம் இருக்கிறது. அவருடைய மர்ம உறுப்புல இருந்து ரத்தம் வழிந்திருக்கிறது. அவ்வளவு 2 தோள்பட்ட தொடை, 2 கைகள்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. பெல்விஸ் ஜாயின் கடுமையான தாக்குதல் உள்ளாயிருக்கிறது. 3, 4 கட்டமாக அவரை வைத்து அடித்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அவர் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் அவருக்கு சிறை தண்டனை சிறை இருக்கிறது. அதுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். நீங்க லாக்அப்ல இந்த மாதிரி கஸ்டடி எடுத்து அடிக்க சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்குதா? இவர் குற்றவாளியா? அவரு விசாரணைக்காக ஒரு புகாரின் அடிப்படையில் வந்தார். அந்த புகாரை கூட ரிட்டர்ன்ல வாங்கியிருக்காங்களா? அந்த திருப்புவனம் காவல் அதிகாரிகள் இல்ல. எங்க இருக்குன்னா ஸ்பெஷல் டீம் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு எஸ்பிக்கு தெரியாம, ஒரு டிஎஸ்பிக்கு தெரியாம, லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம ஒரு ஸ்பெஷல் டீம் ஒருத்தரை விசாரிக்க முடியுமா? லாக்அப்ல வச்சு அடிக்க முடியுமா? அப்ப இது காவல்துறையுடைய கையாளகத்தனம் இல்லையா? அது பொதுமக்களுடைய பாதுகாப்பு இப்ப காத்துல பறக்குத. இந்த மாதிரி ரவுடி பசங்க இந்த பொதுமக்களை அடிச்சு துன்புறுத்தி லாக்அப் டெத்து. ஏற்கனவே ஜெயராஜ் பெனிக்ஸ்ல மேட்ரு நாடு ஃபுல்லா உழுக்குச்சு. இப்போ திமுக கவர்மெண்ட்ல இந்த சம்பவம். யாருக்கு கெட்ட பேர் வருகிறது? ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேரு, அரசாங்கத்துக்கு கெட்ட பேரு. எவ்வளவு பெரிய அராஜகம் பாருங்க. இப்படி அடித்து இன்னைக்கு இப்ப இவர் நிரபராதினா என்ன செய்வீங்க? நான் கேட்கிறேன், நீங்க 10 பவுனியா, 10 பவுன் தங்க செயினா, 10 பவுன் நகை காணவில்லைன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு கும்பிட வந்த அந்த தம்பதியினர், அந்த பெண்மணிகள் இது பண்றாங்க, போராளிக்கிறாங்க. அந்த அஜித்குமார் தான் எடுத்தார், நான் பார்த்தேன்னு சொன்னாங்களா? அஜித்குமார் தான் நாங்க எடுத்திருக்கு திருடன், நாங்க ஐ விட்னஸ் சொன்னாங்களா? பறிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்களா? இல்லையே, காணோண்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை விசாரிக்கலாம். உண்மையிலேயே அவங்க அந்த கார்ல கூட இருந்திருக்கலாம், வேற எங்கேயாவது தொலைச்சிருக்கலாம். அப்ப அது விசாரணை முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணீங்களா? சரி, அவங்களுடைய புகாருடைய உண்மைத்தன்மை என்ன? இப்படி கேட்டா என்ன செய்வீங்க? 10 பவுன் தங்க நகை காணோம் என்று சொன்ன உடனே நீங்க எப்படி நம்புறீங்க? அதுக்குள்ள நீங்க இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணீங்க? கேள்விலாம் வருதா இல்லையா? இப்ப நிகிதா ஐஏஎஸ்னு கூட ஒரு கேரக்டர் வருத. நேற்று கூட உயர்நீதிமன்றத்துல என்னுடைய ஐயா வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபன் சொன்னாரு, நிகிதா ஐஏஎஸ்ங்கிற ஒரு டீம் தான், அவர் ஐஏஎஸ் ஆபீசர் தான் இதுக்கு ஸ்பெஷல் டீம் அமைத்ததுக்கு உறுதுணையா இருந்தாரு. அவர் தான் ஆர்டர் பண்ணாங்களா? யார் அந்த நிகிதா? நிகிதா ஏன் உள்ள வர்றாங்க? அங்க இருக்கக்கூடிய எஸ்பி அவர் பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன், காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் பண்ணிருக்கு. ஆஷிஷ் ராவத் ஐபிஎஸ், இப்ப அவரை கவர்மெண்ட் மாத்தி இருக்குது. மாத்தல, காத்திருப்போர் பட்டியல். அவர் தான் திருப்புவனம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பி. இப்ப அவருக்கு பதிலா சந்தீஷ் ஐபிஎஸ்
எஸ்பி ஆஃப் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அவரை தான் இப்போ வந்து கூடுதல் பொறுப்பு போட்டிருக்கு. எஸ்பிக்கே தெரியாதாமோ? அவனுக்கு எஸ்பி தான் அடிக்க சொன்னாரா? அந்த மாதிரி லாக்அப் மரணங்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அவன் குற்றவாளியாவே இருக்கட்டுங்க. நான் சொல்றேன் வந்து அஜித் குமார் வந்து திருடான வச்சுக்கணும். அதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் மேல வழக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி வழக்கு பதிவு பண்ணி நீ நேர மேஜிஸ்ட்ரேட்ல கொண்டு என்ன செய்யணும்? நிறுத்தணும். அவர் குற்றவாளியா நிரபராதியா எங்க எடுத்தாரு எப்படி எடுத்தாருங்கிற விசாரணை கோர்ட்ல நடக்கும். கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் வந்து கஸ்டடிக்கு கொடுக்காதவங்க இவர் சரியா சொல்லவில்லை, உண்மையை வரவழைங்கன்னா உண்மையை வரவழைக்கக்கூடிய மெத்தட் நிறைய இருக்கு. 5-6 காவல்துறை சேர்ந்து நின்று கொண்டு கத்தியும் எடுத்து அடிச்சு துன்புறுத்தி இப்ப உயிர் போற அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா இதுதான் விசாரணை முறை. காட்டு பிராண்டிகளா இவங்களாம்? போலீஸ்காரங்களாம் பொறுக்கிகளா அவங்கலாம்? இந்த டாமி படத்துல வர்ற டைலாக் தான் அவனுக்கு பொருந்தும் போல தெரியுது. திரும்பவும் சொல்ல நல்ல மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நேற்று வழக்கு விசாரணை நான் இருந்தேன். அந்த அந்த லஞ்ச் ஹவர்ஸ்ல வந்து நான் வெளியே வரும்போது நிறைய காவல்துறை வந்து கண்டிச்சு பேசினாங்க. முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க, முட்டா பசங்க இவங்கெல்லாம். என்ன காவல்துறையில வந்து என்ன ட்ரைனிங் எடுத்துக்கான்னு தெரியாது. இவங்களால பெரிய எங்களுக்கே அவமானம். சொல்றாங்களா இல்லையா? மூத்த காவல் அதிகாரிகள், நேர்மையான நீதியான காவல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நம்ம நண்பர்களா என்ன இருக்காங்க. சொல்றாங்கன்னா, இப்ப கைதான 5 காவல்துறை குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, உயர் அதிகாரிகள் தான் இதற்கெல்லாம் காரணம். அவங்க சொல்லாம அவங்க அடிப்பாங்களான்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்களே. சார், அடிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு சார். அதுக்காக காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல. காவல்துறை போனா 2 அடி அடிக்கத்தான் செய்வாங்க. இப்படியா சார்? காவல்துறை கையை கட்டி போட்டு வாங்க மைனர்களா தர மாட்டாங்க. ஒரு குற்றவாளின்னா விசாரித்தான் செய்வாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப இருக்கக்கூடிய புதிய சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? புதிய சட்டம் வந்து பாருங்க, ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் இருக்கட்டும், பழைய சட்டமும் எல்லாருக்கும் தெரியும். புதிய சட்டம் பிஎன்எஸ்ல ஒரு கிளாஸ் இருக்கு. செக்ஷன் 379 ஆஃப் பிஎன்எஸ் ப்ராஹிபிட்ஸ் கஸ்டோடியல் டார்ச்சர். என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட். இன் எசன்ஸ் த லா ஆன் கஸ்டடியல் டெத் இன் இந்தியா இஸ் மல்டிஃபேஸ்டட். இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டல் டெத் நிறைய வந்து நாங்க ஃபேஸ் பண்ணிட்டோம். டிராயிங் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷனல் ரைட், கிரிமினல் லாஸ் அண்ட் கைட்லைன்ஸ் டிசைனேட்டட் டு ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல்ஸ். கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராகவும் கிரிமினல் சட்டமுறைக்கு எதிராகவும் இந்த மாதிரியான தனி மனிதர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. சோ என்னன்னா, all those responsible for misconduct accountable. யாரு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி கஸ்டடியல் டெத் வந்து ஆகுதோ சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆபீசர் அத்தனை பேருமே இதுக்கு வந்து அக்கௌண்டபிள். சட்டம் இருக்கா இல்லையா? அது போல பாத்தீங்கன்னா செக்ஷன் 120 ஆஃப் 2 பிஎன்எஸ் criminalize this infliction of harm by police officers to extract confessions or punish individuals. சட்டம் என்ன சொல்லுது? நீங்க வந்து சம்பந்தப்பட்ட ஒரு விசாரணை கைதியவோ குற்றவாளி என்று சந்தேகப்படக்கூடியவரை அடிச்சு துன்புறுத்தினா அஃபென்ஸ் சொல்லுதா இல்லையா? எவ்வளவு சட்டங்கள் இருக்கு, காவல்துறைக்கு தெரியாதா? மேல் அதிகாரியே சொல்லட்டுங்க. எஸ்பி சொல்றாரு வச்சுக்கிறோம், விசாரிங்க சொல்லுவாரு. இப்படியா விசாரிக்கிறது? எஸ்பி டிஎஸ்பி தான் சொன்னாங்க, உண்மையை வந்து புலனாய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி செய்யணும்னு கேட்டேன். இப்ப 10 பணம் நான் திருப்பி தர்றேன். கேள்வி பார்வையாளர்கள் சம்பந்தமா நம்ம வசூல் பண்ணி இந்த ஒரு நாள் 10 பவுனுடைய கொடுத்துருவோம். நீ அஜித் குமார் உயிரை திருப்பி தருவியா? சொல்லு பாப்போம். உயிர்லையா போயிட்டு சொல்லு, புரியுதா உனக்கு? சரி, அவன் நிரபராதினா என்ன தெரியும்? அப்படி ஒரு மேட்டர் நடக்கலன்னு வச்சுக்கிறோம். 10 பவுன் மேட்டர் நடக்கல, அப்படி கூட இருக்கலாம்ல. யாரு பதில் சொல்றது? இதுல ஒரு அரசியல் பண்றாங்க ஒரு பக்கம். அது இந்த அரசியல் பண்ணக்கூடிய வந்து அந்த எத்தர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். கஸ்டோடியல் டெத் எப்பதான் முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? எனக்கே ஒரு அனுபவம். இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் 2020 வந்து அடிச்சு கொள்றாங்க தாத்தாவங்கள, எங்க ஊருக்கு பக்கத்துல. நானும் என்னை சேர்ந்த சமூகம் ஓடோடி செல்றோம். அந்த இன்சிடென்ட் நடந்து 1 மணி நேரத்துல நாங்க அவங்க வீட்டுல இருக்கிறோம். அவங்க அம்மாவுக்கு அவங்க மனைவிக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறோம். போயிட்டு ரிட்டர்ன் வர்றோம், எல்லா பேரை என்கொயரி பண்ணி எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில போலீஸ் போன் பண்றாங்க. நீங்க நான் யாரா இருந்து போறேன், உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன், சமூக ஆர்வலராக இருக்கிறேன். நான் வந்து ஒரு அக்ரீட் பார்ட்டியை போய் பார்க்க கூடாதா? இல்ல அவங்க அப்பம் குதிரைக்குல இருந்து வரலையான்னு சொல்லி சத்தம் போட்டோம். அதுக்கு பிறகுதான் போலீஸ் டார்ச்சர் நடந்ததுல வந்து கஸ்டோடியல் டெத்துங்கிற விஷயமே வெளியே வந்தது. அப்ப காவல்துறை வந்து எந்த அளவுக்கு வந்து வழக்கறிஞரை டீல் பண்றாங்க? என்னமோ பெரிய நாட்டாமே, அவங்க பெரிய ஒரு ஐநா சபையுடைய
ஒரு பொறுப்பு கொடுத்திருக்க மாதிரியும் வானளாவிய அதிகாரம் இருக்க மாதிரி நடந்துக்கிறாங்க. வன்மையா கண்டிக்கிறோம். இதற்கு ஆறுதல் அளிக்கும் வகையில சம்பந்தப்பட்ட 5 காவல்துறை அதிகாரிகளை என்ன பண்ணிருக்காங்க, கைது செய்திருக்கிறார்கள். கொலை வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாங்க. முதலமைச்சரே தானாக முன் இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அது கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி. இந்த கஸ்டோடியல் டெத் கடைசியாக இருக்க வேண்டும். அவருடைய அஜித் குமாருடைய இந்த மரணத்தால் வாடக்கூடிய அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடை அரசு வழங்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய தினம் அந்த கோர்ட்ல நடந்த சம்பவத்தை மிக முக்கியமா பல்வேறு நபர்கள் பேசியிருக்காங்க. காணொளி காட்சி கூட வந்திருக்கிறது. இதை எப்படி சார் பார்க்கலாம்? இது ஒரு பாராட்டப்படக்கூடிய நீதியரசர்கள் தான். அதாவது நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன், மரியா கிளேட் 2 பேரும் தான் விசாரித்தார்கள். நம்ம அங்க அவையில இருந்தோம். நீதியரசர் ரொம்ப நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வீடியோவை. ரொம்ப கோவப்பட்டாங்க. ஷார்ட்டா சொல்லிடுறேனே, மரணமடைந்த அஜித் குமார் என்ன தீவிரவாதியா? அவர் கேட்ட கேள்வி. சாதாரண வழக்கில் கைதானவரிடம் எவ்விதமான ஆயுதமும் வைத்திருக்காத ஒருவரை அடித்து காவல்துறை கொலை செய்துள்ளதா? தமிழகத்தில் இதுவரை 24 காவல் நிலைய மரணங்கள் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டப்படுகிறது. அது தொடர்பான விவரம் எங்கே என்று கேட்டார். ஒரு 4-5 கேள்வியை, முக்கியமான கேள்வியை நீதியரசர் கேட்டார்கள். இந்த வழக்கில் 5 போலீசார் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பியை. அஜித் குமார் மரண சம்பவத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனே சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டாமா? சஸ்பெண்ட் செய்ய உடனே பண்ணிட்டாங்க. அது சொன்ன உடனே பண்ணிட்டாங்க. நகைகள் எப்போது திருட்டு போனது? நகை திருட்டு வழக்கு எப்போது பதிவானது? பதிவே பண்ணலையே, எஃப்ஐஆர் போடலையே. காவல்துறையில் உள்ள அனைவரும் மீது நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. தவறு செய்தவர்கள் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரே நீதியரசர் சொல்றாரு. நம்ம சொன்ன மாதிரிதான், காவல்துறை நிறைய நல்ல அதிகாரிகள் இருக்கதான் செய்யறாங்க. நான் அத்தனை பேரும் சொல்லலன்னு சொல்றேன். அதையும் சேர்த்து பதிவு செய்யறாரு. அடிப்பதற்காகவா காவல்துறை இருக்கிறது? ஏன் இந்த வழக்கில் முழு உண்மையும் காவல்துறை சொல்ல மறுக்கிறது என்று சொல்லிவிட்டு, இந்த அஜித் குமார் மரணத்திற்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். அஜித் குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பிற்பகல் 2:15 மணிக்கு நேற்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். திருப்புவனம் நடுவர் நீதிமன்ற விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் சொல்லிட்டு, இந்த வழக்கில் டிஜிபி பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் ஆவணம் செய்திருக்கிறார்கள். பாராட்டப்பட வேண்டிய ஒரு நகர்வு தான். இதுல கூடுதலா பார்த்தோம்னா, இதற்கு முன்பாக நடந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த சம்பவத்துல கூட அதிமுக, பாஜக அந்த யார் அந்த சார்ன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழுப்புனாங்க. இந்த ஒரு சம்பவத்துல தற்போது ஆரம்பத்துல அரசியல் செஞ்சவங்க இன்றைய தினம் அமைதி காப்பதை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? எடுப்புலயே அந்த ஹெச் ராஜா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு குற்றத்தை குற்றமா பார்க்கணுங்க. என்னவோ முதலமைச்சர் ஸ்டாலின் தான் லத்தி எடுத்து கொடுத்த மாதிரியும், அவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலர் அடிச்சு கொண்ட மாதிரியும், திமுகவுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர், நகர செயலர் அடித்து கொண்ட மாதிரி பேசக்கூடாது. அதுல ஒரு சாதி, அது ஒரு மதத்தை குறித்து பேசுறாரு. ஹெச் ராஜா போன்ற ஆட்கள் இருக்கும் வரை இந்த தமிழ்நாடு உருப்படாதுங்க. உண்மையிலே சொல்றேன். வேதனையில பதிவு செய்யறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரியான காவல் அதிகாரிகள், இன்னொரு பக்கம் பார்த்தா ஹெச் ராஜா மாதிரி உள்ள ஆட்கள். சொல்றாரு, ஜெயராஜ் பெனிக்ஸ் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவர், அதனால சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க. அஜித் குமார் இந்து சமூகத்தை சார்ந்தவர், ஆனா யாருமே குரல் கொடுக்கவில்லை. எவ்வளவு அபத்தமான, எவ்வளவு கிறுக்குத்தனமான கருத்து இது. குரல் கொடுக்க இல்ல, ஹெச் ராஜா சொல்றத பார்த்தா அடிச்ச 5 போலீஸுமே வேற மதத்தினர்னு சொல்ல வராரா? அதான் நான் கேட்கிறோம். அதாவது பேசுவோமா? சாதி பிரிவினை இப்ப பேச வைக்கிறாருமா? இதுல மதமா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க ஒரு பெரியாரிஸ்ட், நான் ஒரு பாய் முஸ்லீம், நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். கொஞ்சமா அறிவு வேணாமா? எதை அரசியல் பண்ணணும் கொஞ்சமாவது அறிவு வேணாமா? நான் பட்டியல் போடட்டா? அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விட வேண்டும், இதான் திராவிட மாடல் ஆட்சியான்னு கேட்கறீங்களா? இப்ப நான் திருப்பி கேட்கிறேன். உத்தரப்பிரதேச லட்சத்தை பேசுவோமா? உங்க மோடி மாடல் ஆட்சி. நான் அதுக்காக கஸ்டடியில நான் என்ன செய்யல, சப்பக்கட்டு கட்டல. நம்ம முதலே கண்டிச்சிட்டோம். ஹெச் ராஜா மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுக்கான கேட்கிறேன். இன்றைக்கு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல கடந்த 2020-21 ஆண்டுல நடந்த காவல்துறை லாக்அப் மரணங்கள் 451 பேர். இப்ப 2022ல 501 பேர். தமிழ்நாட்டை விட 4 மடங்கு 5 மடங்கு அதிகம். எங்க போச்சு யாரு இப்ப பதவி விலகணும்? மோடியா அல்லது
உத்தரப்பிரதேசத்துடைய யோகி ஆதித்யநாத்தா சொல்லட்டுமே? எச் ராஜா சொல்லட்டும், தமிழிசை சொல்லட்டும், ஏன்னா நான் சொல்லிட்டு பார்ப்போம். சரி, உத்தரப்பிரதேசம் தான் இப்படி இருக்கு. மத்திய பிரதேசம் எடுத்துக்கிறோம், அது அவங்க ஆட்சி தான். 163 பேர் லாக்அப் போன வருஷம், முந்தின வருஷம் 2022ல 201 பேர். அதுவும் தமிழ்நாட்டோட அதிகம் தான். தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 63 பேர் இறந்திருக்கிறாங்க 2020-21ல. 2021-22ல வந்து 109 பேர். இதை விட பன்மடங்கு அதிகமா தானே இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய ராமராஜ்யத்துல மோடி சர்க்கார்ல. சரி, குஜராத்ல எடுத்துக்கிறீங்க. மோடியுடைய மாநிலம் குஜராத். 99 பேர் 2020-21ல. 2021-22ல 126 பேர் லாக்அப். 126 பேர் மோடிஜியுடைய குஜராத் மாநிலத்துல. இந்த இருக்கு டேட்டா. மத்திய ஒன்றிய அரசை வெளியிட்ட டேட்டா தான் அது. இப்ப இதை வச்சு பேசுவோமா? நாட்டுல சட்ட ஒழுங்கு வந்து இருக்கிறது. எத்தனையோ சிஆர்பிசில, ஐபிசில இந்த வந்து நம்முடைய குடிமக்களுடைய உரிமைக்காக பாதுகாக்கப்படுறது. ரைட் டு லைஃப் இருக்கு நமக்கு. நமக்கான ஒரு செக்யூரிட்டி வந்து கான்ஸ்டியூஷன் தந்திருக்கிறது. இது போன்ற காவல்துறையின் நடவடிக்கை எடுக்கும் செய்யும் போது அவங்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த குற்றத்தை நோக்கி குற்றச்சாட்டை வைக்கணுமே இல்லாம இதை அரசியல்படுத்துறதுங்கிறது வந்து சரியான ஒரு நோக்கம் இல்லை. அவங்க உள்ளத்துல வந்து எதை எடுத்தாலும் அரசியல்படுத்திடும். அவங்க முருகனையே தூக்கி அரசியல்படுத்தின கும்பல் தானே இது. அதனால அவங்க இப்படிதான் இருப்பாங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும் இது. ஆக இதை பொறுத்த வரையில அந்த அஜித்குமார் விஷயத்துல காவல்துறை மேல மிகப்பெரிய களங்கம் தான். அதுல நம்ம வந்து சப்பக்கட்டு கட்டி பூசி முடல. இருந்தாலும் துரிதமா வந்து என்ன செஞ்சாங்க, ஆக்ஷன் பண்றாங்க கவர்மெண்ட். இதை கடைசியாக இருக்கணும். மீண்டும் மீண்டும் இந்த காவல்துறையுடைய அந்த செயல்பாடுகளால் ஆளக்கூடிய திமுக அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வருது. இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து உணர்ந்தே இருப்பாரு என்று நம்புகிறேன். உணர்ந்து இருக்கிறார், நம்புகிறேன். ஆக்ஷன் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனா இது கடைசியா இருக்கட்டும். இதை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணக்கூடிய எத்தனைக்கு திரும்ப திரும்ப நீங்க என்ன செய்யாங்க, இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க, கொடுக்காதீங்க. இன்னைக்கு கூட செய்தி வந்தது, எல்லா மாவட்டங்கள்லயும் ஸ்பெஷல் டீம் வந்து கலைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. நல்ல ஒரு இதுதான். உங்களுக்கு சிபிஐ கூட தேவையில்லை. நம்முடைய காவல்துறை அதிகாரிகளே போதும். தமிழ்நாட்டு காவல் அதிகாரிகள் ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான வந்து காவலர்கள் இல்லையா? அவங்களே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. சோ இதுதான் பேட்டியின் வாயிலாக சொல்லக்கூடியது. ஆழ்ந்த அனுபவத்தை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அஜித்குமார் வந்து இறுதியாக அதற்கு பின்னால் இனி ஒரு தமிழ்நாட்டுல கஸ்டல் டெத் இருக்கக்கூடாது என்பதை இந்த பேட்டின் வாயிலாக நம்ம என்ன செய்யறோம், கேட்டுக்கொள்றோம். அஜித்குமார் மரணம் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். நன்றி.